ஹலோ குட்டீஸ், வெல்கம் பேக் டு பொர்க்கோ ப்ளே ஹவுஸ். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முயலிடம் ஏமாந்த சிங்கம். நம்ம காட்டு ராஜா முயல்கிட்ட ஏமாந்த கதையை பார்க்கலாமா? ஆமாம் குட்டீஸ், வாங்க. யாரெல்லாம் நம்மளோட பொர்க்கோ ப்ளே ஹவுஸ் சேனலுக்கு புதுசாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன காட்டில் சிங்கம் வாழ்ந்து வந்திருக்கு. ஒரே ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்திருக்காரு. அவர் அப்போ எவ்வளோ பெரிய காட்டுராஜாவாக வாழ்ந்து வந்திருப்பார். அந்த காட்டையே அரசாண்டு வந்திருக்காரு. அவர் அங்கே இருந்த சின்ன சின்ன பிராணிகள், விலங்குகள், அனிமல்ஸ், எல்லா அனிமல்ஸையும் வேட்டையாடி சாப்பிட்ருக்காரு. டெய்லி தினம் ஒரு 5-6 அந்த மாதிரி ஒரு வேட்டையாடி தினம் சாப்பிட்ருக்காரு. அப்போ அந்த விலங்கை பார்த்து அவருக்கு வந்து பாவமாகவே தெரியாது. இதனால் அந்த காட்டுக்குள்ள உள்ள ஒவ்வொரு பிராணிகள், விலங்குகள் எல்லாம் பயத்தோடு வாழ்ந்து வந்திருக்கு. என்றைக்கு நம்ம தான் சாப்பிடுவாரோ, என்றைக்கு நம்ம வந்து அவரோட வாய்க்கில் மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் எல்லா பிராணிகளும் கஷ்டத்தோடு வாழ்ந்துருக்கு. ஒவ்வொரு நாளுக்கு நாள் அந்த காட்டில் சிங்கத்தோட தொல்லைங்கிறது தாங்க முடியாமல் அதிகரிச்சிருக்கு. ஒவ்வொரு நாளும் இருக்கிற எல்லா பிள்ளைப்பூச்சிங்களையும் எடுத்து சாப்பிட்ருக்கு. அதனால் அந்த எல்லா பிராணிகள், எல்லா விலங்கும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. என்ன முடிவுக்கு வந்திருப்பாங்க சொல்லுங்க குட்டீஸ்? ஆமாம், என்ன முடிவுக்கு வந்தாங்க? எல்லா விலங்குகளும் சேர்ந்து மொத்தமாக பிளான் பண்ணியிருக்காங்க. என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா, சிங்கத்திட்ட போயிட்டு, நீங்கள் சாப்பிட்றதுக்கு எங்கிட்ட ஒவ்வொருத்தரையா டெய்லி நாங்கள் உங்களோட இடத்துக்கே நாங்கள் அனுப்பி வச்சிடறோம். நீங்கள் இருக்கிற உங்களோட இருப்பிடத்துக்கே நாங்கள் அனுப்பி வச்சிடறோம். நீங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லா விலங்குகளும் போய் அவர்கிட்ட முறையிட்டிருக்காங்க. இனிமேல் நீங்கள் வேட்டையாடுறதுக்கு வெளியிலையும் வர வேண்டாம், அந்த வெளியில் வர வேண்டிய அவசியமும் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கா? எல்லா விலங்குகளும் சேர்ந்து அவர்கிட்ட ரெக்வெஸ்ட் வச்சுருக்காங்க. அதற்கு சிங்கமும் ஓகே, ஏன்னா அவர் வெளியில் வந்து ஒவ்வொரு விலங்கையாக கஷ்டப்பட்டு சாப்பிட வேண்டாம். டெய்லி ஒரு விலங்கு போச்சு அப்படின்னா அவருக்கு சந்தோஷம் தானே. அப்போ ஒரு நாள் முயல் அந்த இடத்துக்கு சிங்கத்தோட குகைக்கு போக வேண்டிய நாள் வந்தது, முறை வந்தது. அப்போ முயல் சொல்லியிருக்கு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ட்டு எல்லாத்தையும், நண்பர்களே எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாங்க, கொஞ்சம் டைம் தாங்க, நான் கொஞ்சம் திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்னோட தந்திரத்தால் நீங்களும் சிங்கத்தோட அநியாயத்துலேருந்து தப்பிக்கலாம், சிங்கத்தோட தொல்லையிலேருந்து நம்ம எல்லாருமே தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிளானை வந்து யோசித்து சொல்லியிருக்காரு. எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதை நினைவு வச்சு அப்படின்னா, வருங்கால சந்ததிகள் நம்மளோட காட்டில் நிம்மதியாக வாழணும். இப்போ இருக்கிற இன்செக்ட்ஸ், இப்போ உள்ள அனிமல்ஸ் எல்லாருமே பின்னாடி நம்ம காலத்தில் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி அவர் முயல் சொல்லியிருக்கு. அப்புறம் பிறகு வந்து கொஞ்சம் பொறுத்து முயல் வந்து தாமதமாக எங்கே போயிருக்கு, சிங்கம் இருக்கிற இடத்துல, அதாவது லேட்டாக போயிருக்கு. அப்போ சிங்கராஜாக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும். சிங்கராஜா முயலை பார்த்து, அட ஐயோக்கிய பையலே, ஏன் இவ்வளோ நேரம், ஏன் இவ்வளோ தாமதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ உடனே முயல் என்ன சொல்லியிருக்கோம்? நான் வர்ற வழியில என்னை இன்னொரு சிங்கம் தாக்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா? முயல் குட்டி சொன்னுச்சு. அப்போ சிங்கத்துக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும். அதுவும் முயல் எவ்வளோ பில்டப் பண்ணி சொல்ல முடியுமோ அவ்வளோக்குள்ள பில்டப்போட சொல்லியிருக்கு. நான் அதுக்கு இருந்து தப்பி வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிட்டு, நான் என்ன பண்ணுறது சிங்கராஜா அப்படின்னு சொல்லிட்டு முயல் வந்து பணிவோட யார்கிட்ட, சிங்கராஜா கிட்ட பேசியிருக்கு. சிங்கராஜா மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறாரு? என்ன போல ஒருத்தனா இந்த காட்டுக்குள்ள, நான் மட்டும்தான் இந்த காட்டுக்குள்ள ராஜாவா இருக்கணும், வேற யாரையும் இந்த காட்டுக்குள்ள நான் ராஜாவா இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் கோபத்தோட யார்கிட்ட பேசியிருக்கு? முயல்கிட்ட பேசியிருக்கு. என்ன மாதிரி இன்னொருத்தனை இந்த காட்டுக்குள்ள இருக்க அலோவ் பண்ணவே மாட்டேன், முதல்ல அவனை கொன்னாதான் எனக்கு என்ன கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அது மனசுக்குள்ள நினச்சிருக்கு, யோசிச்சிருக்கு. அப்போ அந்த யோசிச்சதில் என்ன நினச்சிருக்கு? உடனே முயல்கிட்ட அந்த சிங்கராஜா என்ன சொல்லியிருக்காரு? அந்த புதிய சிங்கத்தை நீ காட்டு, அவனை நான் கொண்டுட்டு வந்து உன்னை நான் சாப்பிட்றேன், முதல்ல எனக்கு இன்னைக்கு இறையாரு அந்த புதிய சிங்கம் தான் அப்படின்னு சொல்லி முயல்கிட்ட சொல்லியிருக்கு. முயல் என்ன பண்ணியிருக்கு? அந்த சிங்கத்தை தூரத்தில் உள்ள ஒரு கிணத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கு. 2 பேரும் நடந்து போகிறாங்க. எங்கே? அந்த கிணத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு முயல். அப்போ அந்த கிணத்துல
அந்த முயல் சொல்லியிருக்கு, இந்த கிணத்துக்குள்ளே தான் அந்த சிங்கம் வந்து பதுங்கி இருக்கு ராஜா, இந்த கிணத்துக்குள்ள நான் நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. நல்லா பாருங்கன்னு சொன்னதுதான் உடனே என்ன பண்ணிட்டாரு சிங்கராஜா, கிணத்துக்குள்ள எட்டி பார்த்துருக்காரு. அப்போ அதில் யார் தெரியவா? கண்டிப்பாக அந்த சிங்கத்தோட உருவம் தானே தெரியும். தெரிஞ்சதும் அது என்ன பண்ணிட்டு வேற ஒரு சிங்கம் தான் இருக்குன்னு நினச்சி கிணத்துக்குள்ளே குதிச்சுட்டு அதை சாப்பிடணும்னு நினச்சி. இப்போ சிங்கம் இறந்ததெல்லாம் பார்த்து எல்லா விலங்கும் துள்ளி குதிச்சு ஆரவாரமாக சந்தோஷமாக கொண்டாடி இருக்காங்க. இனிமே ஹாப்பின்னு.